கடந்த 3 ஆண்டுகளாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஐபிஎல் தொடரின் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை மட்டுமே பெற்று வந்தது. இந்த நிலையில் 2024 ஐபிஎல் ஏலத்தில் அந்த அணி ஒரு அதிரடி முடிவை எடுத்தது. அதன்படி சிறந்த கேப்டன் வேண்டும் என முடிவு செய்து 2023க்கான ஒருநாள் போட்டி உலக கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பாட் கமின்ஸை வாங்க முடிவு செய்தது. ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருந்தது. ஏலத்தின் போது வேக பந்துவீச்சாளர் வேண்டும் என்ற நிலையில் இருந்த மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் சுமார் 7.60 கோடி வரை ஏலத்தில் விலை கேட்டன. அதற்கு மேல் கம்மின்ஸுக்கு விலை கொடுத்து வாங்குவது வீண் என நினைத்த அந்த அணிகள் அதன் பின் ஏலம் கேட்கவில்லை. பின்னர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் முட்டி மோதின. காவ்யா மாரன் இடைவிடாமல் விலை கேட்டு கம்மின்ஸை வாங்குவதில் குறியாக இருந்தார். அதன் முடிவில் 20.50 கோடி ரூபாய் கொடுத்து கம்மின்ஸை வாங்கினார் காவ்யா மாரன். அப்போது அவர் துள்ளி குதித்தார். ஆனால் அருகில் இருந்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா காவ்யா மாரன் எடுத்த முடிவைக் கண்டு சிரித்தார். மறுபுறம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர்களான அம்பானி குடும்பத்தினர் கம்மின்ஸுக்காக போட்டி போட்டு ஏலத்தில் பெரிய விலை கேட்டதை பார்த்து சிரித்தார்கள். அப்போது கம்மின்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் மிக அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரராக இருந்தார். அடுத்த சில மணி நேரங்களில் மிட்சல் ஸ்டார்க் அந்த சாதனையை முறியடித்தாலும் கூட காவ்யா மாரன் கொடுத்த விலை அதிகம் என கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அவரை வெறும் வேக பந்துவீச்சாளராக மட்டும் பார்க்காத சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாரன் அவரை ஒரு உலகக்கோப்பை வென்ற கேப்டனாக பார்த்தார். உலகின் சிறந்த அணிகளில் ஒன்றான ஆஸ்திரேலியாவை வழிநடத்தும் அனுபவம் கொண்ட ஒரு கேப்டனாக பார்த்தார். அதன் காரணமாகவே அவரை சன்ரைசர்ஸ் அணிக்கு அழைத்து வந்தார். தற்போது கம்மின்ஸ் அந்த அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்துவிட்டார். கடந்த 3 ஆண்டுகளாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்த சன்ரைசர்ஸ் அணி தற்போது இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது மிக பெரும் சாதனையாகும். அந்த வகையில் காவ்யா மாரன் தான் எடுத்த முடிவு மிகச் சரியானது என நிரூபித்திருக்கிறார். இன்று இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவை சந்திக்கிறது சன்ரைசர்ஸ் ஐதராபாத். கம்மின்ஸ் தலைமையில் கோப்பையையும் வென்றுவிட்டால் சொல்லி அடித்த கில்லியாக ஜொலிப்பார் காவ்யா மாரன்.